அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகா ஐஏஎஸ் அகாடமி ஆசிரியர் ஆறுமுகம். தினசரி 10 வினாக்கள்ங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் மாநில மனித உரிமைகள் ஆணையம். தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு தான் அடிக்கடி கேட்பாங்க. 1997 ஏப்ரல் 17 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா 3 பேரை கொண்ட ஒரு அமைப்பு. இதில் ஒரு தலைவர் மற்றும் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த தலைவர் யாரை நியமிப்பாங்க அப்படின்னா கவர்னர் தான் நியமிப்பார். மெம்பர்ஸையும் அவர் தான் நியமிப்பார். பட் மெம்பர்ஸை நியமிக்கும் போது சபாநாயகர் மற்றும் முதலமைச்சரின் குழுவின் பரிந்துரையின் பேரில் தான் அவர் நியமிக்கப்படுவார். சரிங்களா? இவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஒரு சட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 பிரிவு 21 கீழ் தான் இது இந்த ஆணையமானது ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய தலைமையகம் சென்னையில் தான் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கேயும் அங்கே தான் இது செயல்படும். ஓகேவா? இப்போது மாநில மனித உரிமைகள் ஆணையம் எது தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் அப்படின்னா 7வது பட்டியலில் சொல்லப்படக்கூடிய பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் உள்ள துறைகள் மீதான மனித உரிமைகள் மீறலை தான் இவங்க என்ன செய்வாங்க, விசாரிப்பாங்க. நன்றி.